நம்முடைய பாரத தேச விடுதலை போராட்டத்திலே மறைக்கப்பட்ட ஒரு மாவீரர் பூலித்தேவன். இந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அற்புதமான ஒரு தியாகியை நாம் மறந்துவிட்டோம். அவர்தான் முதல்ல வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட்டவர். 300 ஆண்டுகளுக்கு முன்பு மறைக்கப்பட்ட ஒரு தியாகி, மா வீரர், புலியைப் போல பாய்ந்து கொண்டு வருகின்ற ஒரு வீரர், 6 அடி உயரம் உடையவர். அது மட்டுமல்ல, தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்டவர். தெய்வ பக்தி உடையவர்களுக்கு தேசபக்தி இருக்காது, தேசபக்தி உள்ள பல பேருக்கு தெய்வ பக்தியே இருக்காது. ஆனால் இரண்டும் உள்ளவர்களை இந்த நாடு மறந்து விட்டது. முதலாக வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர், வெள்ளையர்களுக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவருடைய குரலையே நாம முடக்கிவிட்டோம், அடக்கிவிட்டோம் இருந்தார்கள். அந்த 18 வகையான பாளையக்காரர்களை ஒருவர் தான் இந்த பூலித்தேவன் என்பவர். பிறந்ததிலிருந்தே அவருக்கு அந்த பற்று அதிகம். இவர் யாரோடும் சேரவில்லை, தனக்கென ஒரு தனித்தன்மை பெற்றவராக இருந்தார் பூலித்தேவன் அவர்கள். 1750 ராபர்ட் கிளைவ் என்ற ஆங்கிலேயனை திருச்சியிலே சென்று தோற்கடித்தார். என்னுடைய கடவுளான சங்கரநாராயணர் கோமதி அம்மாவை ஒருமுறை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி தரிசிப்பதற்காக உள்ளே சென்றவர் வெளியே வரவில்லை. தன்னலம் இல்லாத ஒரு தியாகி அவர். அந்த தன்னலம் இல்லாத தியாகியைத்தான் நாம் முன்னிலைப்படுத்த. 300 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாரத தேச விடுதலை போராட்டத்திலே மறைக்கப்பட்ட ஒரு மாவீரர் பூலித்தேவன். இந்த பூலித்தேவனுடைய அற்புதமான ஒரு வரலாற்றை தான் நான் இப்பொழுது பார்க்க போகிறேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரிதான் புதல்வர், அந்நினைவு அகற்றாதீர் என்று பாரதி சொன்னான். இந்த பாரத திருநாட்டில் எத்தனை ஆண்டு காலம் யார் யாருக்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கின்றோம்? ஒரு 600 ஆண்டு காலம் இது ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்தோம், இஸ்லாமியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இப்பொழுது அந்த விடுதலை போராட்ட வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது சிலரைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அற்புதமான ஒரு தியாகியை நாம் மறந்துவிட்டோம். அவர்தான் முதல்ல வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட்டவர். 300 ஆண்டுகளுக்கு முன்பு மறைக்கப்பட்ட ஒரு தியாகி, மா வீரர். யாரென்றால், சங்கரன் கோயில் பக்கத்திலே நெற்கட்டான் செவ்வல் என்கின்ற ஊரிலே வாழ்ந்த பாளையக்காரர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட பூலித்தேவன் அவர்கள். புலியைப் போல பாய்ந்து கொண்டு வருகின்ற ஒரு வீரர், 6 அடி உயரம் உடையவர். அது மட்டுமல்ல, தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்டவர். சங்கரநாராயணரை அன்றாடம் தவறாமல் வந்து வணங்கி அந்த திருக்கோயிலுக்கு, கோமதி அம்மனுக்கும் சங்கரநாராயணர் கோயிலுக்கும் திருப்பணிகள் செய்தவர். அதே நேரத்தில் தேசப்பணியும் செய்தவர். நீங்கள் பார்க்கலாம், தெய்வ பக்தி உடையவர்களுக்கு தேசபக்தி இருக்காது, தேசபக்தி உள்ள பல பேருக்கு தெய்வ பக்தியே இருக்காது. ஆனால் இரண்டும் உள்ளவர்களை இந்த நாடு மறந்து விட்டது. எனவே பூலித்தேவன் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தால் 1715 தோன்றி 1767 மறைந்தவர். 52 வயது தான் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு தியாக பிழம்பாக. முதலாக வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். வெள்ளையர்களுக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவருடைய குரலையே நாம் முடக்கிவிட்டோம், அடக்கிவிட்டோம். ஏனென்றால் அப்பொழுது விடுதலை போராட்ட குரலை எழும்பவில்லை எங்கேயும். நமக்கு தெரிந்து காந்தி, நேதாஜி, திரைப்படத்தால் தாக்கம் பெற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்கள்தான். இவர்களுக்கு முன்பாக 1715 என்றால் பாருங்க. எனவே 300 ஆண்டுகளுக்கு முன்பு பாளையக்காரர்கள் என்று அந்த நெல்லை சீமையில் 18 வகையான பாளையக்காரர்கள் இருந்தார்கள். அந்த 18 வகையான பாளையக்காரர்களை ஒருவர் தான் இந்த பூலித்தேவன் என்பவர். ஏன் அவருக்கு அந்த பூலித்தேவன் என்ற பெயர் வந்தது என்றால், இந்த புலி வேட்டையாடுவதில் அவர் மிகவும் ஆர்வம் உள்ளவராம். அதாவது புலியை எல்லாராலும் வேட்டையாட முடியாது, புலியை பார்த்தாலே பயந்து ஓடுவார்கள் சிலர். எனவே அந்த புலி வேட்டையாடி அவர் அந்த புலி நகத்தை தான் அவர் மார்பிலை அணிந்து கொண்டிருப்பாராம். அதனால் அந்த புலித்தேவன் என்பதுதான் பூலித்தேவன் என்று மருவி இருக்கும் என்று கூட ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படி 18 பாளையக்காரர்களே அந்த 18வது அந்த தேவர் பரம்பரை, சித்திர புத்திர தேவர் என்ற அவருடைய தந்தையார் பெயர், சிவஞான நாச்சியார் என்பது அவருடைய தாயாருடைய பெயர்.
எனவே பிறந்ததிலிருந்தே அவருக்கு அந்த பற்று அதிகம். நம்முடைய பிறந்த பொன்னாடும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்று பாரதி சொன்னான். எனவே பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் வானத்தை விட உயர்வு. அப்படிப்பட்ட ஒரு பக்தியோடு அவர் வளர்ந்தார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு அந்த போர்க்குணம் இருந்தது, சுயமரியாதை இருந்தது, பக்தி இருந்தது. எனவே அந்த 18 பாளையக்காரர்களில் அந்த நெற்கட்டான் செவ்வல் என்ற ஒரு பகுதிக்கு இவர் ஒரு தலைவராக குறு நில மன்னராக இருந்தார். அதாவது இந்த ஊர் வந்து நெல்கட்டான் செவல். அதாவது நெல்கட்டான் செவல் எப்படி இருந்துச்சுன்னா, 1 மணி நெல்லுனாலும் வரியா கட்ட மாட்டோம்னா மாமன்னன் புலித்தேவன் போராடி இருக்காரு. அதான் ஊர் பேரு நெல்கட்டான் செவல். இப்போ தற்பொழுது அப்படியே காலப்போக்கில் கரெக்டாக எந்த ஊர் நாட்டம் நெக்கடஞ்சல் மாறிட்டது. இந்த மண்டபம் தான் தர்பார் மண்டபம். இந்த மண்டபம் தர்பார் மண்டபம் கேட்டீங்கன்னா 12 கிராம் மக்கள் வந்து இந்த தெருவில் சுற்றி இருப்பாங்க. இதில் இருந்தால் அவர் 12 கிராமத்துக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி இங்கே தான் வரணும். இவர் சொன்னதான் தீர்ப்பு, அதுக்கு மறுத்து பேச்சே இல்லை. இந்த மண்டபம் பூராமே எல்லாம் அப்படியே தான் இருக்குது, பழைய மண்டபம் தான். இல்லை இவங்க எதுவுமே கவர்மெண்ட்லேருந்து புதுப்பிக்கலை. ஒயிட் வாஷ் தான் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. இந்த மண்டபம் எதுவுமே மாற்றலை, அப்படியே 300 வருஷம் முன்னாடி அப்படியே இருக்குது இந்த மண்டபம். புலித்தேவர் எவ்வளோ நாள் இங்கே அவருடைய பின்னாடி வீடு இருந்தது? வீடு வந்து இதுக்கு பின்னாடி தான் வீட்டை வந்து மோசமாக இருந்தது. அதனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் பார்த்தாங்க. அதை தரமட்டத்துக்கு எடுத்துகிட்டு இதுக்கு மெயின்டெனன்ஸுக்காண்டி திருமண மண்டபமாக போட்டாங்க. அதனால போர்ஸாக போட்டாங்க. அது கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மண்டபம் நல்லா போர்ஸாக போட்டாங்க. அவர் இதில் தான் உட்காந்து இதில் வந்து அவர் திருப்பி சொல்லுவார். எத்தனை கிராமங்கள்லாம் வந்து 12 கிராம மக்கள் வருவார். 12 கிராம மக்கள் பூரா இங்கே தான் வரணும். அந்த 12 கிராமத்துக்கு எந்த பிரச்சனையும் இங்கே தான் வரணும். வேற எங்கேயும் போக முடியாது. இவர் சொன்னது தான், மருந்து பேச்சுக்கே வழி இல்லை. உள்ள உழைச்சோடி தான் கடைசி இதில் அந்த கோயிலுக்குள்ள ஆடியம்மன் கோயிலில் போய் இவர் ஜாமிட்டர் உள்ள போனவர் தான் டோர் தன்னால அடைஞ்சிருச்சு. அவரை விலக அவர் கையில் மறுபடியும் பிடிக்க முடியல. அவர் தப்பிச்சு போனாரா, கோயிலை மறைஞ்சோன்னா யாராலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எங்கே போனாலும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. ஆமாம், கோயிலுக்கு ஜாமிட்டர் உள்ள போனவர் தான். திருப்பி இங்கெல்லாம் 2000 தலைக்கட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். இங்க ஏதாவது விசேஷ நாள் ஏதாவது புலித்தேவருக்கு ஏதாவது பண்றீங்க? ஆமா, 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி பஞ்சம் நடக்கல. அதெல்லாம் எல்லா மக்களும், வெளியூர் மக்கள் ஏற்பட்ட மக்கள் வருவாங்க. அதெல்லாம் நல்ல ஜாம்னு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் போர்ட்ஸா நடத்தாங்க. பயங்கரமா அன்னைக்கு ஒரு நாளே நல்லா இருக்கும். ஆமா, விழா எல்லாம் அவர் குறைச்சி நடத்துது. வீரவாணி கட்டம் வந்து இவருக்கு பிறகுதான். ஆமா ஆமா, முதல் சுதந்திர போட்ட மாமன்னன் புலித்தேவன் தான். ஆமா, வீரவாண்டி கட்டம் வந்து படம் எடுத்தனால, சிவாஜி செஞ்ச படம் எடுத்தனால மக்களுக்கு பப்ளிக் ஆயிட்டுது. இது தெரியாம இருந்தது. யாரும் அதை மூவ் பண்ணாம அந்த நேரத்தில் அசால்ட்டை விட்டனாலதான் அவர் இப்படி வந்துச்சு. இல்லைன்னா இவருக்கு பிறகுதான் வீரவாண்டி கட்டுவாங்க. ஆமா ஆமா. அந்த காலகட்டத்திலே அப்பொழுதுதான் மதுரையிலே அந்த நாயக்கர் காலம் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்தியாவை நோக்கி பலர் வர தொடங்கினார்கள். டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் என்று பலரும் அவரவர்கள் பங்குக்கு இந்தியாவை சூறையாடத் தொடங்கினார்கள். அந்த வகையிலே நம்முடைய இந்தியாவிலே முஸ்லாமியருடைய ஆட்சியும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இவர் யாரோடும் சேரவில்லை. தனக்கென ஒரு தனித்தன்மை பெற்றவராக இருந்தார் பூலித்தேவன் அவர்கள். எனவே பூலித்தேவன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு சிறு படையை அமைத்து கொண்டு அந்த படையை வைத்து அவர் போராடத் தொடங்கினார். ஒவ்வொரு ஆங்கிலேயரோடும் போராடினார். திருச்சிக்கு சென்றார். இங்கிருந்து சங்கரங்கோயிலிருந்து திருச்சிக்கு படையெடுத்து சென்று 1750 ராபர்ட் கிளைவ் என்ற ஆங்கிலேயனை திருச்சியிலே சென்று தோற்கடித்தார். இப்படி அவருடைய ஒரு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் செய்யாத பல வீர தீர சாகசங்களை எல்லாம் அவர் செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, 1756 நெல்லையிலே மாப்ஸ்கான் என்ற ஒரு ஆங்கிலேயன் இருந்தார். அந்த ஆங்கிலேயன் அந்த இவரோடு சண்டை போட வருகின்ற பொழுது அந்த இருவருக்கும் மிகவும் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர் என்றாலே இவர் வந்து கொரில்லா போர் முறையிலே ஈடுபட்டார். கொரில்லான்னா திடீரென்று தாக்குவது. அதாவது அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்களெல்லாம் பீரங்கி படையெல்லாம் கொண்டு வருவார்கள். துப்பாக்கி இருந்தது. நம்முடைய தமிழர்களிடம் துப்பாக்கி கிடையாது. இருந்தால் கூட அவர்கள் வில்
ஈட்டி, வாள் போன்றவற்றை வைத்து அவர்களை சமாளித்தார்கள். அதற்கு பிறகு 1756க்கு பிறகு 1766 10 காலம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் போர் செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இவரோடு கூட்டு சேர்ந்து நாம் சேர்ந்து மூவருமாக சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்ப்போம் என்று சொன்ன உடனே பூலித்தேவன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் வீரத்தமிழர்கள், நாங்கள் எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து இன்னொரு எதிரியை அழிப்பதற்கு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் எதிரிகளை அழிப்பதற்காக வரமாட்டோம் என்று அழகாக சொன்னார். அதாவது டச்சுக்காரரும் பிரெஞ்சுக்காரரும் எதிரி தான், ஆனால் அந்த 2 எதிரிகளோடு சேர்ந்து ஆங்கிலேயன் என்ற ஒரு எதிரியை நான் எதிர்க்க வரவில்லை என்று சொன்னார். அவர்களோடு கூட்டு சேரவில்லை. நீங்கள் இந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு மற்ற எதிரிகளோடு சேர்ந்து கொள்கின்ற பலரை பார்க்கலாம், சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள். ஆனால் இவர் அப்படி இருக்க விரும்பவில்லை. எனவே யாரோடும் அவர் கூட்டு சேராமல் தனக்கென ஒரு தனிப்படையை அமைத்து கொண்டு வீர தீரமாக போர் செய்தார். சில காலம் போரில் இருந்து அவர் காட்டிலே மறைந்திருந்து தாக்கினார். இப்படிப்பட்ட அற்புதமான பூலித்தேவன் அவர்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே தன்னுடைய இறுதி நிலையில் யூசுப் கான் என்ற அந்த மருதநாயகம், தமிழர் தான் அவர், ஆனாலும் அந்த தமிழர் இஸ்லாமியராக மாறி யூசுப் கானாக மாறி அவர் இவரோடு போர் செய்ய வந்தார். எனவே இருவருக்கும் நடந்த அந்த போரிலே, மிக நீண்ட காலம் நடந்த போரிலே இவர் தோற்றார். தோற்ற பிறகு அந்த இவரை தூக்கு கயிற்றிலே தொங்க விடுவதற்காக அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அழைத்து கொண்டு சொன்ன உடனே ஒரு மாவீரன் அல்லவா, தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இன்னும் தொடர்ந்து போராட விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படி போராட விரும்புகிறேன் என்று சொல்லி வருகின்ற பொழுது, உன்னுடைய ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது தான் சொல்கிறார், என்னுடைய கடவுளான சங்கரநாராயணர் கோமதி அம்மாவை ஒருமுறை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி தரிசிப்பதற்காக உள்ளே சென்றவர் வெளியே வரவில்லை. எனவே இன்றைக்கும் அந்த சங்கரநாராயணர் ஆலயத்திலே அந்த பூலித்தேவன் அந்த மறைந்த இடத்துல அவருடைய திருவுருவ படம் வைத்திருக்கிறார்கள். அங்கே மணிமண்டபம் கட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வரலாற்றை பெற்றவர் தான் பூலித்தேவன் அவர்கள். எனவே அந்த பூலித்தேவன் அவர்களுடைய தேசபக்தியை நாம் எண்ணி எண்ணி மகிழ்ந்து, சுதந்திர போராட்ட வீரர்களிலே நாம் பலரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்கள், அதுபோன்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், இவர்களெல்லாம் நான் நினைப்பதற்கு காரணம் திரைப்படத்திலே அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்து திரைப்படம் மூலமாக மக்கள் மனதில் பதிய வைத்திருக்கிறார்கள். ஆனால் முதலாக குரல் கொடுத்த பூலித்தேவன் அவர்கள், அதாவது சுதந்திர போராட்டத்தில் சிப்பாய் கழகத்துக்கு முன்னோடியாக இருந்தவர், அதாவது சிறிது கூட தன்னுடைய வாழ்க்கையில் எதிரிக்கு தலை வணங்காதவர். நெற்கட்டும் செவ்வல் என்று அந்த ஊருக்கு பெயர் வந்ததற்கு காரணமே ஆங்கிலேயர்களும் இஸ்லாமியர்களும் ஆட்சி செய்த போது நெல்லை கொண்டு கப்பம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் விளைவித்த நெல்லை உங்களுக்கு எதற்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று அந்த நெல்லையெல்லாம் களத்திலிருந்து தன்னுடைய பாளையக்காரர்களாகிய தன்னுடைய ஊருக்குள்ளேயே அனுப்பி கொண்டிருந்தாராம். எனவே தான் நெல் கட்டும் செவ்வல் என்று அந்த ஊருக்கே அழகாக பெயர் வந்தது. அப்படி பூலித்தேவனுடைய வரலாற்றை மீண்டும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். காரணம், தன்னலம் இல்லாத ஒரு தியாகி அவர். அந்த தன்னலம் இல்லாத தியாகியைத்தான் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். எனவே அவரை பாடநூலில் வைக்க வேண்டும், திரைப்படமாக எடுக்க வேண்டும். பூலித்தேவனை பற்றி இன்றைக்கு பரவலாக யாருக்கும் அதிகம் தெரியாது. எனவே மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் வீரர் அந்த பூலித்தேவனுடைய வரலாற்றை மீண்டும் நினைவுபடுத்தி அடுத்த தலைமுறைக்கு அவரை கொண்டு செல்லவும், பூலித்தேவனுடைய வரலாற்றை குழந்தைகளுக்கு பாடமாக கொடுத்து அவர்களை படிக்க வைப்போம். நெற்கட்டான் செவல் என்ற ஒரு அருமையான ஊரிலே அவர் ஆட்சி செய்த இடத்துல அவருடைய அரண்மனையை இன்றைக்கும் அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். வீரம் சேர்ந்த அந்த மண்ணை இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் சென்று பார்த்து அந்த மண்ணை திருநீராக பூச வேண்டும். விவேகானந்தர் இந்திய தேசத்துக்கு வந்த உடனே இந்த மண்ணில் புரண்டார். ஏன் நெற்றியில் எடுத்து திருநீராக கூட பூசவில்லை, மண்ணில் புரண்டார். காரணம், அவ்வளவு புனிதமான மண். அதுபோல் நெற்கட்டான் செவல்ல அவர் ஆட்சி செய்த அந்த அரண்மனை இன்றைக்கும் அழகாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த அரண்மனையை சென்று காண வேண்டும். அவர் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார், அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது,
என்று நாம் அதை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு தேசபக்தருக்கு நாம் மீண்டும் ஒரு நினைவை பொழிய வேண்டும், நினைவு அஞ்சலி செய்ய வேண்டும் என்று தேசபக்தியோடு இருப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. வந்தே மாதரம்.